அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரோஸில் எ ஹண்டர் டர்ன்டு நேச்சுரலிஸ்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஸோ 8th ஸ்டாண்டர்டில் இருக்க ஒரு சின்ன ஸ்டோரி தான், ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இன்ஃபர்மேஷன் நிறைய அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த கதையை ஓவராலாக நான் என்னங்கிறத சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு புது கதை, சிலபஸில் புதுசாக ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆனால் ஈஸியான கதை. ஸோ இந்த கதையோட ஒவ்வொரு அவுட்லைனையும் ஒரு பாயிண்டாக இருக்கேன். ஸோ மேக்ஸிமம் கதையை அப்படியே கவர் பண்ணிடும் இந்த பாயிண்ட்ஸு, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஜிம் கார்பெட் வாஸ் அ பிரிட்டிஷ் ஹண்டர், நேச்சுரலிஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்டர் ஹூ ஹண்டட் ஒன்லி மேன் ஈட்டர்ஸ். ஜிம் கார்பெட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு பிரிட்டிஷை சேர்ந்த ஹண்டர். அவர் ஒரு நேச்சுரலிஸ்டும் கூட. அதே சமயம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்டர் ஹூ ஹண்டட் ஒன்லி மேன் ஈட்டர்ஸ். இவர் என்னன்னா வைல்ட் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும், மிருகங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவர் தான், காடுகளையும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறவர் தான். பட் ஆனால் ஒன்லி வேட்டையாடுறது என்ன, மனிதனை கொன்று தின்னக்கூடிய மிருகங்களை மட்டும் இவர் என்ன செய்வார், வேட்டையாடுவார், ஓகேவா? ஸோ ஒரு வேட்டையாடுறதுனால மிருகங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆனவர், காட்டுக்கு அகைன்ஸ்ட் ஆனவர் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இவர் மிருகங்கள் மனுஷனை எப்போ கொண்டு சாப்பிட ஆரம்பிக்குதோ அதை மட்டும் தான் வேட்டையாடுவார், ஓகேவா? ஓகே. த சாம்பட் டைகர்ஸ் killed around 436 people in Nepal and India, causing fear in villages. சாம்பவாத் டைகர்ஸ் அப்படின்னு இருக்கு. என்னன்னா அரௌண்ட் 432 பீப்புள் இன் நேபாளையும் இந்தியாலையும் சேர்த்து காசிங் ஃபியர் இன் வில்லேஜ். 436 பீப்புளை நேபாள் மற்றும் இந்தியா ரெண்டுலையும் சேர்ந்து இந்த புலி என்ன செய்யுது, சாம்பவாத் டைகருங்கிற புலி கொன்றது, ஓகேவா? அதனால வில்லேஜ்ல ஏகப்பட்ட பயம் ஏற்படுது, ஓகேவா? இப்பதான் கதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓகேவா? த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரெக்வஸ்டட் ஜிம் கார்பெட் டு ஸ்டாப் த மேன் ஈட்டர். அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க, ஜிம் கார்பெட்டை ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ஹெல்ப் பண்ண சொல்லி. ஸோ இந்த மேன் ஈட்டர் டைகரை எப்படியாவது என்ன செய்யணும், ஸோ கொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க, ஓகேவா? ஸோ ஜிம் arrived his loyal dog Robin and begin tracking the tigers in the Himalayan hills. அதாவது என்னன்னா, இவரு கூட ஒரு நாய் இருக்கும், லாயல் டாக். அது கூட தான் பொதுவாகவே இவர் என்ன செய்வார், வேட்டையாட போவார். அந்த டாக் பேர் என்னன்னா ராபின், ஓகேவா? ஸோ இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த ராபினை கூப்பிட்டுட்டு ஹிமாலயன் ஹில்ஸ், ஃபர்ஸ்ட் நேபாளில் அந்த புலி, அந்த நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள அந்த பகுதியில் என்ன செய்யும், வேட்டையாடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நேபாள் ஆர்மி அதை பிடிக்கிற முயற்சியில் இருக்கும்போது இங்கிட்டு இந்தியாவுக்குள்ள எஸ்கேப், ரெண்டு பார்டர் தானே, இந்தியாவுக்குள்ள எஸ்கேப் ஆகி வந்துடும். அந்த ஹிமாலயன் ஹில்ஸ்க்குள்ள இது என்ன செஞ்சிடும், உள்ள வந்துடும், அந்த ஏரியாக்குள்ள உள்ள வந்துடும். அப்போ என்ன செய்யறாரு, ஜிம் அரைவ் வித் லாயல் டாக் ராபினை கூட்டிட்டு இவரை அதை ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்றாரு. ஆஃப்டர் த டைகர்ஸ் கில்டு 16-year-old girl. ஆஃப்டர் த டைகர் கில்டு a 16-year-old girl. ஜிம் followed her trail but failed to catch her that day. இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த புலி என்ன செஞ்சது, அப்பப்போ இவர்கிட்ட எஸ்கேப் ஆகிட்டே தான் இருக்கு. அதே சமயம் 16-year-old கேர்ளை இது என்ன பண்ணிடுது, கொன்றுது. அந்த கொன்ன அன்னைக்கும் கூட இவர் அந்த பிளட்டை ஃபாலோ பண்ணிட்டே போய் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுவாரு. ஆனா அன்னைக்கு ஃப்ரீ ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, ஒரு முடிவுக்கு வர்றாரு. வித் த ஹெல்ப் ஃப்ரம் த தாசில்தார் அண்ட் 300 வில்லேஜர்ஸ் ஹி செட் எ பைட் நியர் த சாம்பா ரிவர். அந்த ஊர் தாசில்தாரோட உதவியோடையும் அங்க இருக்க 300 பேர் அந்த கிராம மக்களோட உதவியோடையும் சாம்பா ரிவர் கிட்ட ஒரு பெயிட் அமைக்கிறார், ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் டே ஹி சக்சஸ்ஃபுல்லி ஷாட் த டைகர்ஸ் நியர் த சட்டார் பிரிட்ஜ். எந்த பிரிட்ஜ் கிட்ட, சட்டார் பிரிட்ஜ் கிட்ட என்ன பண்ணிடுறாரு, இவரு அந்த டைகரை சக்சஸ்ஃபுல்லா வேட்டையாடிடுறாரு, ஓகேவா? ஓகே. A postmortem showed her canine teeth were broken, which made it hard for her to hunt animals. ஓகே. இப்போ புளியை வந்து செத்ததுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது என்ன செய்யுது, ரைட் சைடில் கதையை டெப்த்தாக படிக்கும்போது உள்ளே போட்டிருப்பாங்க. இது ஒன்லி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ரைட் சைடில் மேல்தாடையில் உள்ள பல்லும் கீழ்த்தாடையில் உள்ள பல்லும் உடஞ்சிருக்கும். கீழ்த்தாடை உள்ள பல்லு எலும்போட உடஞ்சிருக்கும். அது எப்படி ஆயிருக்குன்னா, யாரோ ஒருத்தர் வேட்டையாடுற மனுஷன் இதை அட்டாக் பண்ணும்போது அதனால ஏற்பட்ட பாதிப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜிம் சொல்றாரு. ஜிம் பிலீவ்ட் இன்ஜூர்ட் டைகர்ஸ் பிகம் மேன் ஈட்டர்ஸ் பிகாஸ் தே கான்ட் கேட்ச் த ஃபாஸ்ட் அனிமல்ஸ். இன்ஜூர்ட் டைகர் பிகம் மேன் ஈட்டர்ஸ். அதாவது ஜிம் வந்து புலிகளுடைய மைண்டை ரீட் பண்ணி வச்சிருக்கவர். எப்போ புலி வந்து ஒரு மனுஷனை வேட்டையாட ஆரம்பிக்கும்னா,
தனக்கு வயசானாலோ இல்லை தன்னால வந்து இயல முடியல, ஓட முடியல, இல்லை ஏதாவது அடிபட்டுருச்சுனாலோ தன்னால ஓடி ஆடி வேட்டையாட முடியாது. அப்ப மனுஷங்களை வேட்டையாடும் போது மனுஷனால மற்ற விலங்குகளுக்கு ஈக்குவலா ஓட முடியாது இல்லையா? ஸோ மெதுவாக தான் ஓடுமே. அப்போ ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம் மனுஷனை. ஸோ அந்த மாதிரி சமயத்துல மட்டும்தான் என்ன செய்யும், புலிகள் வந்து மனிதனை சாப்பிட ஆரம்பிக்கும். அதே சமயம் எப்படின்னா, மனிதனை ஒரு தடவை சாப்பிட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் மற்ற கறி அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மனுஷன் கறியை மட்டும் என்ன செஞ்சுட்டே இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபைனல் பாருங்க. ஹி லேட்டர் ப்ரொமோட்டட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் நேம்டு ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் இன் ஹிஸ் ஹானர். இவர் நிறைய வைல்ட் லைஃப்க்கு என்ன செஞ்சிருக்காரு, கன்சர்வேஷனுக்கு நிறைய ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. அவருக்கு நன்றி செலுத்தும் விதமா ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்குன்னே ஒன்று இந்தியாவில் இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் எங்க இருக்கு என்னங்கிறத இன்டெப்தா உள்ளுக்குள்ள கதையை படிங்க. ஸோ இந்த 10 பாயிண்ட் இதுக்குன்னா அந்த ஓவரால் கதை தான். ஓகேவா? நேபாளில் ஒரு புலி அட்டாக் பண்ணுது. அந்த நேபாள் ஆர்மியால முடியாம இந்தியாவுக்குள்ள அந்த புலி இங்கிட்டு அந்த பார்டர் தாண்டி வந்துடுது. அப்போ இந்தியாவில் இருக்க அந்த ஜிம் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஹெல்ப் கேட்குது. அந்த ஹெல்ப்ல இவர் எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த புலி எப்படி கொள்றாரு அப்படிங்கிற ஒரு சின்ன அருமையான கதை. ஓகேவா? ஸோ இந்த 10 பாயிண்ட்ல இந்த ஓவரால் கதையை நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இதுல வர கேரக்டர்ஸ் என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூ படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஜிம் கார்பெட்ங்கிறது ஒரு கேரக்டர். அவர் யாருன்னா பிரேவ் ஹண்டர், நேச்சுரலிஸ்ட், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்டர். சாம்பவா டைகருங்கிறது எதி புலி, டேஞ்சரஸ் மேன் ஈட்டர், ரெஸ்பான்சிபிள் ஃபார் 436 டெத். ஓகேவா? அடுத்த ராபின்ங்கிறது யாரு, ஜாம் கார்பெட் லாயல் டாக். வில்லேஜர்ஸ் நமக்கு தெரியும், எந்த ஒரு வில்லேஜர்ஸ் விக்டிம் ஆஃப் த டைகர்ஸ் அட்டாக் ஹெல்ப் இந்த ஃபைனல் ஹண்ட், உதவி செய்யறவங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னு ஒரு கேரக்டர்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ரோல் வருது. ரெக்வஸ்டர் கார்பெட் ஹெல்ப், யாரு ஹெல்ப் கேட்டான்னு கூட கேட்கலாம். நேபாள் ஆர்மி கிடைச்சா இல்லை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிடைச்சா கூட கேட்கலாம். ஓகேவா? அடுத்து தாசில்தார் ஆஃப் சாம்பவத், அந்த ஊர்ல அசிஸ்டன்ட் ஆர்கனைசர் பெயிட். ஓகே, அதான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஆத்தர் அண்ட் ஆத்தர் டீடைல்ஸ். இவருடைய ஃபுல் நேம் என்னன்னா எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட், ஜிம் கார்பெட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவருடைய முழு நேம் வந்து எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட். ஓகேங்களா? ஸோ இந்த கதையில வர்ற இவரை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ பார்ன் எப்போ அப்படின்னா ஜூலை 25, 1875. டெட் எப்போனா ஏப்ரல் 19, 1955. ஸோ 555 வருது. ஏதாவது ஒரு ஷார்ட்கட் போட்டு நான் வச்சுக்கேன். ஜூலை ஜிம் ஜேஜேல வருது, அதை ஒரு ஷார்ட்கட் போட்டுக்கலாம். ஏப்ரலுக்கு ஏதாவது யோசிச்சு போட்டுக்கோங்க. ஓகேவா? நேஷனாலிட்டி பார்ன் இன் இந்தியா தான், பட் ஆனால் அவரு பிரிட்டிஷ். ஓகேவா? ஓகே. இவரோட ப்ரொஃபஷன் என்னன்னா ஹண்டர், ட்ராக்கர், வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர், நேச்சுரலிஸ்ட் அண்ட் ஆத்தர். ஓகேவா? ஸோ நிறைய எழுதவும் செஞ்சிருக்காரு. ஸோ இவர் ஃபேமஸ் ஃபார் இவருடைய சிறப்பு அம்சங்கள்லாம் என்னன்னா ஹண்டிங் மேன் ஈட்டிங் டைகர்ஸ் அண்ட் லியோபார்ட்ஸ் இன் இந்தியா. இவர் என்னன்னா மனுஷனை கொண்டு சாப்பிடக்கூடிய டைகரே லியோபார்ட்ஸ் மாதிரி தான் இவர் வேட்டையாடி இருக்காரு. அதே சமயம் ப்ரொமோட்டிங் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், காடுகளை அழிக்கிறத பத்தியும் காடுகளை அழிக்க கூடாதுங்கிற பத்தியும் நிறைய இடத்துக்கு போய் என்ன செய்வார், இவர் அறிவுரைகள் சொல்லுவார். ஹெல்பிங் எஸ்டாப்ளிஷ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருந்தவர். அது என்னன்னா ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் உத்தரகாண்ட்ல இருக்கு, நேம்டு ஆஃப்டர் ஹிம் 1957. அதுக்கு முன்னாடி வேற ஒரு பேர் இருக்கும். அதுக்கப்புறம் 1957க்கு அப்புறம் தான் என்ன செய்யும், அந்த பார்க்கான பேரை இவர் தான் தொடங்கி வைப்பாரு. ஆனா வேற பேரை தொடங்கி வைப்பாரு. ஜிம் கார்பரேஷன் இவர் இறந்ததுக்கு அப்புறம் மாத்தி இது பண்ணுவாங்க. இவரோட இறப்பு பாருங்களேன், 55ல இறந்துருவாரு. ஸோ 57ல இவரோட ஞாபகமா வைக்கிறாங்க. ஓகேவா? அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இது என்னென்ன, ஜிம் கார்பெட் ஹண்டர் ஒன்லி மேன் ஈட்டர்ஸ், ஆல்ரெடி கதையிலே பார்த்தோம். நாட் ஃபார் ஃபன்னுக்கான அவர் கொள்றது கிடையாது. இந்த தாம்பாட் டைகர்ஸ் வந்து கில்டு 436 பீப்புளை கொல்லுனது கின்னஸ் புக்லேயே இருக்கு. கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இந்த புலி இருக்கு, மறந்துடாங்க. ஷி ஹேட் புரோக்கன் டீத், ஷி இது வந்து ஒரு பெண் புலி, மறந்துடாங்க. ஃபெயில்டு கன்ஷாட் காசிங் ஹர் ஏ டார்கெட் ஹியூமன்ஸ். ஓகேவா? ஸோ அடிப்பட்டனால அது என்ன செஞ்சது, வேற வழி இல்லாம மனிதர்களை அது வேட்டையாட ஆரம்பிக்குது. ஜிம் யூஸ்ட் ஏ பெயிட் அண்ட் 300 வில்லேஜர்ஸ் டு ட்ராப் அண்ட் கில் ஹர் இன் சட்டார் பிரிட்ஜ். சட்டார் பிரிட்ஜ் பக்கத்துல என்ன செய்யறாங்க, இதை கொள்றாங்க. சட்டார் பிரிட்ஜுங்கிறது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும், ஏதோ ஒரு ஷார்ட் போட்டுங்க. ஓகேவா? The incident lead to Jim's strong belief in protecting forest and wildlife. இந்த இன்சிடென்ட் அவருக்கு என்ன செய்யுது, ரொம்ப கண்டிப்பா வந்து மிருகங்களையும் ஃபாரஸ்டையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத அவருக்கு உணர்த்துது. ஓகேவா? ஹி வாஸ் அகைன்ஸ்ட் கேம் ஹண்டிங் அண்ட் ஸ்போக் அபவுட் கன்சர்வேஷன். இவர் எப்படின்னா இந்த ஒரு ஃபன்னுக்காக மிருகங்களை வேட்டையாடுறத இவர் கடுமையான அகைன்ஸ்டாக இருக்கிறார். ஆனால் அதே சமயம் மனுஷங்களுக்கு அந்த மிருகங்கள்லாம் ஏதாவது சொல்ல வந்துச்சுன்னா அந்த மிருகத்தை கொள்றது தயங்க மாட்டார். அதான். ஸோ ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் வாஸ் நேம் டு ஹானர் ஹிஸ் ஒர்க். இது இப்போதான் பார்த்தோம். ஓகேவா?
ஓகே. அடுத்து இதுல வர சினோனிம்ஸ்லாம் என்னன்னு பார்த்துருவோம். ஹண்டர்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், ட்ராக்கர், கேம் ஷூட்டர். பிரேவ் அப்படிங்கிறது கரேஜியஸ்னா தைரியம் மாதிரி. மேனிட்டர்ங்கிறது ஹியூமன் கில்லர். இந்த அனிமல் சென்ஸ்ல மேனிட்டர் சொல்றது. ஸோ ரோர் அப்படிங்கிறது லவுட் கிரவுல் தண்டரஸ் சவுண்டு, அது ஒரு சவுண்டு ரோர் அப்படிங்கிறது. கேம்ப்டுங்கிறது தங்கி இருக்குது, ஸ்டேடு செட்டப் டென்ட்டு, இது நமக்கு ஓரளவு தெரியும். டெரிஃபைடுங்கிறது ரொம்ப கொடூரமா, ஸ்கேர்டு ஃப்ரைட்டட். கில் அப்படிங்கிறது ஹண்ட் ஷூட், இந்த கதையை பொறுத்தவரை. இன்ஜூர்டுங்கிறது wounded, wound சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, wound hurt. நேச்சுரலிஸ்ட் அப்படிங்கிறது வைல்ட் லைஃப் எக்ஸ்பர்ட், பயாலஜிஸ்ட் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேவா. ஸோ கன்சர்வேஷன் அப்படிங்கிறது பாதுகாக்கிறது, ப்ரொடெக்ஷன், ப்ரிசர்வேஷன் அப்படின்னு அர்த்தம். கதை தொட முடியும். ஸோ இது ஒரு சின்ன கதை தான், பட் ஆனால் நிறைய கேள்வி கண்டிப்பாக கேட்கப்படலாம். என்னெல்லாம் கேள்வி, அந்த புலியால் எத்தனை பேர் செத்தாங்கன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் அது எந்த ஊர்ல இருந்துச்சுன்னு கேட்கலாம். இந்தியாவுக்குள்ள வரும்போது அது எந்த இடத்துல இருந்துச்சுன்னு கேட்கலாம். அதே சமயம் எத்தனை பேர் அது கொண்டுச்சுன்னு கேட்கலாம். எத்தனை வயசு பொண்ணு அது கொண்டுச்சுன்னு கேட்கலாம். இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கப்புறம் எத்தனை 300 வந்துச்சு, 300 வில்லேஜஸ், எத்தனை பேர்த்தோட சேர்ந்து அதை பிடிச்சாருன்னு கேட்கலாம். எந்த எந்த ஊர்ல சாம்பத் அப்படி டைகருங்கிறது எந்த இடத்துல, எந்த பிரிட்ஜு கீழே அவங்க அதை கொண்டாங்கன்னு கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் ஆஃப் கேட்கலாம். இதுல என்ன ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது அப்படின்னா, டைரக்டா யாரும் பேசிக்கிற மாதிரி கான்வர்சேஷன் இந்த கதையில கிடையாது. ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கதை இது. ஸோ லேர்ன் வெல். நான் லைன் பை அந்த முதல் 10 பாயிண்ட்ல ஓவரால் கதையை சுருக்கிருக்கேன், பட் ஆனால் இன்டெப்தா லைன் பை லைன் படிச்சிருக்கேன். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.